ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போகிறோங்க. கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி வயிற்றில் அரிப்பு ஏற்படுங்க. இந்த அரிப்பு எதனால் ஏற்படுது, தீர்வு என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெண் கர்ப்பம் தரித்ததும் அவங்களோட உடலில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுங்க. அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா இந்த அரிப்புன்றது. இந்த அரிப்பு எதனால் ஏற்படும்னா, உங்களோட வயிறு பெருக பெருக அரிப்பும் அதிகரிக்குங்க. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஹார்மோனில் ஏற்படுற மாற்றமும் உங்கள் சருமத்தில் ஏற்படுற மாற்றமும் மட்டும்தான். அப்படி உங்கள் வயிற்றில் அரிப்பு அதிகமாச்சு அப்படின்னா உடனே நீங்கள் டாக்டரை பார்த்துடணுங்க. ஒருவேளை கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சில நாட்டு வைத்தியங்களையும் ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம வயிற்றில் அரிப்பு ஏற்பட காரணம் என்னன்னு பார்த்துடலாங்க. முதல் காரணம் பார்த்தீங்கன்னா வயிற்றோட அளவு பெருகுதலுங்க. கருப்பை விரியறதுனால வயிற்றில் அரிப்பு ஏற்படுங்க. இதுதான் உண்மையான காரணம். அது மட்டும் இல்லை, உங்களோட சருமம் விரிய ஆரம்பிக்கும். அதனால சருமத்தில் ஈரப்பதம் குறையுங்க. சருமத்தில் ஈரப்பதம் குறையறதுனால அது வறண்டு போய் அரிப்பை ஏற்படுத்துங்க. இரண்டாவது காரணம் ஹார்மோன்களோட எழுச்சிங்க. கர்ப்ப காலத்தில் ஹார்மோன்களோட மாற்றத்தால் ஈஸ்ட்ரோஜன் நம்மளோட உடம்புல அதிக அளவு சுரக்குங்க. இதுவும் வயிற்று அரிப்புக்கு ஒரு காரணங்க. இந்த ரெண்டு காரணங்களால தான் உங்களுக்கு வயிற்று அரிப்பு வர்றது. எப்போ நம்ம மருத்துவர் உதவி தேவை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, முதல் காரணம் வயிற்றில் அரிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுவே ரொம்ப அதிகமாயிட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிடணுங்க. அது மட்டும் இல்லை, மற்ற இடங்களுக்கும் அரிப்பு பரவிச்சு அப்படின்னா நீங்கள் மருத்துவமனைக்கு போயிடணும். இப்போ வயிற்றில் மட்டும் இல்லாமல் கை கால்லையும் உங்களுக்கு அரிப்பு வந்துச்சுன்னா உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்க்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இரண்டாவது, சருமம் வறண்டு அரிப்பு வராமல் வேறு ஏதாவது காரணங்களால் உணவு ஏதோ ஒத்துக்காமலோ இல்லை வேறு ஏதாவது பர்டிகுலராக மருந்து ஒத்துக்காமலோ வந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்க்க வேண்டியது அவசியங்க. மூன்றாவது, அரிப்பு உடல் முழுவதும் பரவிடுச்சு அப்படின்னாலும் போகணுங்க. நாலாவது, இந்த அரிப்பின் அறிகுறியாக வாந்தி, குமட்டல், உடல் சோர்வு, பசியெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் உடனடியாக மருத்துவரை அணுகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் அரிப்பு எதனால் வருது, எப்போ ஹாஸ்பிட்டல் போகணும்னு பார்த்தோம். இப்போ எப்படி தவிர்ப்பது? ஒருவேளை உங்களுக்கு அரிப்பு வந்துச்சு அப்படின்னா நம்ம சில கை வைத்தியங்களையும் பண்ணி பார்க்கலாங்க. அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் குளியல். அரிப்பு வந்துருச்சு அப்படின்னா ஒரு கப்பு ஓட்ஸ் எடுத்துட்டு வெதுவெதுப்பான நீரில் போட்டு அதை பேஸ்ட் மாதிரி ஆக்கி அரிப்பு இருக்கிற இடத்துல போட்டு தடவி விடுங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அரிப்பு படிப்படியாக குறைஞ்சிடுங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா கற்றாழை இல்லைன்னா ஆலோவேரா இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிடுங்க. அது உள்ளே வெள்ளையாக ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும். அந்த பச்சை பகுதியை நீக்கிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஜெல் பகுதியை ஒரு 7 தடவை கழுவிட்டு அதை நீங்கள் அரிப்பு இருக்கிற இடத்துல தடவலாம். அப்படியே தடவ முடிஞ்சாலும் தடவலாம். அப்படிலாம் பேஸ்ட் மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு அது தடவினீங்க அப்படின்னா அரிப்பு நல்லாவே க்யூர் ஆகுங்க. உடனே போயிடும். அது மட்டும் இல்லை, இது உங்கள் உடம்புக்கும் சருமத்துக்கும் ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லைங்க. இயற்கையான வைத்தியம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூன்றாவது, ரொம்பவே ஈஸியான ஒரு வைத்தியங்க. நல்ல ஒரு சுத்தமான துணி, காட்டன் துணியை எடுத்துக்கோங்க. அதை நல்லா குளிர்ந்த ஒரு நீர், கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டாலும் ஓகே தான், ஐஸ் கட்டி தண்ணியில் வச்சு நனைச்சி அதை புழிஞ்சிட்டு அரிப்பு இருக்கிற இடத்துல வைங்க. இப்படி பண்ணும்போது அரிப்பு உடனே ஸ்டாப் ஆகிடுங்க. நான்காவது ரெமடி பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய்ங்க. தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், ஆலிவ் ஆயில், இந்த மூணில் எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி அரிப்பு இருக்கிற இடத்துல தடவிட்டு அப்படியே விட்டுருங்க. கொஞ்ச நேரத்தில் அரிப்பு குறைஞ்சி உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 டிப்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். அரிப்பு நல்லாவே க்யூர் ஆகும், குறையும். நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினந்தோறும் போடுற வீடியோஸ் உங்களை சேரும். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட மீண்டும் சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ.